மைனி பாத்தியலா கதை மூடிட்டு உள்ளதான் கிடக்கா. செல்லம்மா இவளுக்கு இதே ஒரு பொழப்பு தான். சும்மா வேலை செய்யற மாதிரி வீட்டுல எல்லாரும் முன்னாடியே ஆக்டிங் தான் போடுவா. எப்ப பாரு ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடப்பா. இவளை பத்தி எனக்கு தெரியாதா? அத்தை தான் இவளெல்லாம் நம்பவே மாட்டேங்காவ. சரி மைனி அந்த வாசல்ல எண்ணெயை ஊத்தி விடுங்க. எண்ணெயை ஊத்திட்டு அவளை கூப்பிடுங்க. வெளியே வந்த உடனே வலிக்கி விழுந்துருவா. சரி செல்லம்மா. என்ன ரெண்டு பேரும் கிண்ணத்தை வச்சுக்கிட்டு சரோஜினி ரூம் முன்னால போய் நிக்காவே? ஓஹோ, எண்ணெய் கொண்டு ஊத்திடலான்னு வந்திருக்காவளோ? ஊத்தட்டும், அதுக்கு வர பாத்துக்கிடி. ஏய் சரோஜினி இங்க வா. என்னக்கா? அங்க பார் அந்த குஸ்பியும் செல்லமாவையும். நான் சொல்லும்போது நீ நம்பனியா? அங்க பாரு கையில என்ன கிண்ணத்தோட உன் ரூம் முன்னால போய் நிக்காவே. இதை கண்டுபிடிக்கத்தான் உன் ரூம்குள்ள இருக்காண்டா இந்த ரூம்ல வந்து இருப்போன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். நான் சொன்னது சரியாயிட்டு பாத்தியா? ஏக்கா இவ இப்படி பண்ணியாவே? இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இவ இவ்வளவு மோசமானவியே. நீ ஏன் நம்ம அம்மைக்கும் தெரியும். அதனாலதான் அம்மா எப்ப போன் போட்டாலும் தங்கச்சி கவனிச்சிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. உனக்கு இந்த வீட்டுக்குள்ளதான் எதிரியே இருக்காவே. ஏக்கா அங்க பாரு எண்ணெய் ஊத்திட்டு இருக்காவே. ஊத்தட்டும், இப்ப இருக்கவியலுக்கு. மைனி சீக்கிரம் மைனி வெளியே வந்து தொலைச்சிட போறா. செல்லம்மா அவன் நல்லா படுத்து உறங்கிட்டு இருப்பா. சரி மைனி சீக்கிரம். எவ்வளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கா பாரு. என்ன எண்ணெய் இவளுக்கு? வலிக்கு விழுந்து உன் காலை உடைக்கணுங்கிற எண்ணம் தானே? ஊத்தட்டும், நல்லா பாத்துக்கிடி. மைனி அதான் எண்ணெய் ஊத்திட்டு எல்லாம் வாங்க ஓடிடுவான். செல்லம்மா அவ வெளியே வராம உள்ளே படுத்துக்கிட்டானா என்ன பண்ணுவா? வேற யாராவது இந்த பக்கம் வந்து வலிக்கு விழுந்துருவாவ. அதனால என்ன பண்றது மைனி? உள்ள இருக்கவள வெளியே வர வைப்போம். எப்படி மைனி? அவளை கூப்பிட்டு வச்சலம்மா வெளியே வருவா. வெளியே வரும்போதே வலிக்கு விழுந்துருவா. அவ விழுந்த உடனே நான் அவளை தூக்கி நீ இந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துரு சரியா? சரி மைனி. அப்பதான் யாருக்குமே நம்ம மேல டவுட் வராது. சரி மைனி. சரோஜினி, சரோஜினி என்னதான் பண்ணியாலும் உள்ள. சரோஜினி ரொம்ப அவசரம் வெளியே வா. என்ன சரோஜா? என்ன சரோஜான்னு சொல்லுக்கு வாய் வரலையா? திக்குது எதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது எதுவும் பண்ணலையே. போய் சொல்லாங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் நின்று வாரேன். என் தங்கச்சி ரூம் முன்னால எண்ணெய் கொண்டு ஊத்திட்டு நிக்கிறிய. இங்க பாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன கிண்ணத்தை எடுத்துட்டு வந்தேனா கை தவறி இந்த இடத்துல கொட்டிட்டு என்ன செய்யன்னு தெரியல. சரோஜினி வர ரூம்குள்ள இருந்தானா வெளியே வரும்போது வலிக்கி விழுந்துருவா பத்தியா? அதான் அவளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அங்க கிச்சன்ல போய் துணி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். அதனால தான் சரோஜினியை கூப்பிட்டு இருந்தேன். போய் சொல்லாங்க, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வாரேன். என் தங்கச்சி ரூம் முன்னால எண்ணெய் ஊத்தி விட்டு அவளை வலிக்கு விழ வைக்கணும், அதானே உங்க பிளான் போட்டு தானே இப்படி எண்ணெய் ஊத்திட்டு அவளை கூப்பிட்டு நிக்கிறியே? இங்க பாரு சரோஜா, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கா. மைனி எண்ணெயை கொண்டு வரும்போது கீழே தெரியாம ஊத்திட்டாவ. தலைக்கு எண்ணெயே தான் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடு அப்படின்னு சொன்னாவ. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்துட்டு இருந்தோமா. மைனிக்கு கால் தட்டிட்டு எண்ணெய் கொட்டிட்டு. ஆமா, தட்டிட்டு கொட்டிட்டுன்னு நல்லா கதை விடுங்க. நீங்க பேசுனதையும் செஞ்சதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இங்க வாரேன். எண்ணெய் ஊத்தி விட்டு என் தங்கச்சி காலை உடைக்கணும், அதானே உங்க பிளானு? அவ நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இந்த வீட்ல என் தங்கச்சி வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்க பாரு சரோஜா, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். கை தவறி எண்ணெய் கொட்டிட்டு நாங்களே அதை எப்படி கிளீன் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சரோஜினி வெளியே வந்து வலிக்கு விழுந்துட கூடாதுன்னு அவளை கூப்பிட்டோம். சும்மா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அப்படி எங்களுக்கு இவ மேல என்ன பொறாம? இவ வலிக்கு விழணும், நாங்க எதுக்காக வந்து எண்ணெய் கொட்ட போறோம்? சும்மா தேவையில்லாம பேசாத. நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் பேசல. உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். என் தங்கச்சி காலை உடைக்கணும், எங்க அம்மா இங்க வர வைக்கணும், அதானே உங்க பிளானு? நாங்க எதுக்காக அப்படிலாம் பிளான் பண்ண போறோம்? உங்க அம்மா இங்க வந்தா என்ன, வராட்டி எங்களுக்கு என்ன? போய் சொல்லாதங்க. அந்த நகை விஷயத்தை எங்க அம்மாட்ட கேட்க முடியல, அவங்கள வர வச்சு கேட்கணுங்க தானே உங்க பிளானு? எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாரு சரோஜா, நீ தேவையில்லாம ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்க. தெரியாம கொஞ்சம் எண்ணெய் கொட்டிட்டு அதுக்கு நீ என்னென்னமோ யோசிச்சிட்டு இருக்க சொல்லிட்டேன். இதெல்லாம் சரியில்லை. நான் எல்லாம் சரியா தான் சொல்லியிருக்கேன். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க செஞ்சதை என் கண்ணாலே என் தங்கச்சி கண்ணாலே பார்த்துட்டோம். என்கிட்ட எதுவும் நீங்க போய் சொல்லி ஏமாத்த முடியாது. என்ன எல்லாரும் ஒண்ணா கூடி கிடந்து கத்திட்டு கிடக்குறியே? செல்லம்மா குசுப்பு என்ன
இவ ரெண்டு பேரும் கையில எண்ணெயோட வந்தாவ. இதுல நின்னுட்டு கொஞ்ச நேரம் பேசினாவ. பேசிட்டா என் தங்கச்சி ரூம் வாசல்ல ஊத்தி விட்டுக்கிட்டு இருந்தாவ. குனிஞ்சி ஊத்திட்டு நான் பார்த்தேன் தேய். வேணும்னா என் தங்கச்சி கேட்டு பாருங்க, அவளை பார்த்தா. ஆமா தேய், நானும் பார்த்தேன். வேணும்னே தான் பேசிட்டே ஊத்துனாவ. ஏல குசுப்பு என்னது இது? எத்தி தெரியாம தவறு கீழே கொட்டிட்டு அவனு போய் சொல்லியாள்வே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எங்களோட மேலதான் இவங்களுக்கு பொறாம இருக்கு. வேணும்னா நீங்க நம்மள செல்லமாயிட்ட கூட கேட்டு பாருங்க. ஆமாமா, மைனி கால் இதுல வரும்போது தட்டிட்டுமா தெரியாம தான் என்னைய கொட்டிட்டாவ. ஏத்தே தெரியாம கொட்டவியா? இந்த பக்கமா கொட்ட வேண்டியதானே இல்ல அந்த பக்கமா கொட்ட வேண்டியதானே? அது எப்படி இங்கெல்லாம் விட்டுட்டு என் தங்கச்சி ரூம் வாசல்ல கொண்டு போய் கொட்டுவாவே? கொட்டினது மட்டும் இல்லாம சரோஜினி வெளியே வா, சரோஜினி வெளியே வான்னு கூப்பிடியாவ. எத்தி என்ன கிடக்குது, வலிக்கு விழுந்துட கூடாதுன்னு அவளை கூப்பிட்டேன் தேய். நான் அவளை ஒண்ணு வலிக்கு விழ வைக்கிறதுக்காக கூப்பிடல. அப்படி எங்களுக்கு என்ன பொறாம அவ மேல வந்துற போது? இந்த சரோஜா அங்க இருந்து இங்க வந்து இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு எங்க மேல வீண் பலி போட்டுட்டு இருக்கா தேய். நான் ஒண்ணு வீண் பலி போறதுக்காக இங்க வரல தேய். இவிய பேசுனதெல்லாம் என் காதால கேட்டேன் தேய். நான் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து இங்கே தான் இருக்கேன். இவ ரெண்டு பேரும் எண்ணெய் ஊத்தி விட்டு என் தங்கச்சி வலிக்கு விழ வச்சு அவ காலை உடைக்கணும்னு பேசிட்டு இருந்தாவ. அது மட்டும் இல்ல, அது எதுக்காக தெரியுமா உடைக்கணுமா? எங்க அம்மா இங்க வர வைக்கணுமா? எங்க அம்மாட்ட இது வரைக்கும் அந்த நகை விஷயத்தை பத்தி இவ பேசலையா? அதை பேசணுமா? எங்க அம்மையை அசிங்கப்படுத்தணுமா? எத்தி இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க, அப்படிலாம் பேசவே இல்ல. பேசினவத்தே எல்லாத்தையும் கேட்டதுனால என் தங்கச்சி கூட்டிட்டு அந்த ரூம்ல போய் இருந்து பாத்துட்டு இருந்தேன். எத்தி நான் எதுவுமே பேசவே இல்ல தேய். நீங்க அன்னைக்கு அந்த நகை பிரச்சனை விடுன்னு சொன்னீங்கல்ல, நாங்க அதோட அன்னைக்கே விட்டுட்டோம். ஆமாமா, நாங்க வேணும்னால இதெல்லாம் செய்யல, தெரியாம தான் கொட்டிட்டு. சரோஜா தான் போய் சொல்லியா? ஆமா, நான் போய் சொல்லியேனும். நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எத்தி தெரியாம தான் என்ன இதுல சிந்திச்சு அது தொடக்கிறதுக்குள்ள இவ தெரியாம வெளிய வந்து வலிக்கு விழுந்துட கூடாதுன்னு தான் கூப்பிட்டேன். நான் கூப்பிடாமலே இருந்திருக்கலாம் போல. எப்படி பேசியா பாருங்க, என்னென்னத்தையோ முடிச்சு போடியா இது கூட சேர்த்து. இவ அம்மைக்கு பயம் எங்க நம்ம யாராவது அந்த நகை விஷயத்தை பத்தி கேட்டுருவோமோன்னு. அதனால ஷில்பா நிச்சயதார்த்தத்துக்கு வரல, கல்யாணத்துக்கு வர மாட்டாவ போல. இந்த விஷயம் இவியலுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. யார் கிடைப்பாவன்னு பார்த்து இப்ப எங்க மேல வீண் பலி போட்டுட்டு இருக்காவ. இதெல்லாம் சரியில்லை. யார் வீண் பலி போடியா? நீங்க ரெண்டு பேரும் திட்டம் பட்டதையும் பேசினது கேட்டுட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏல சரோஜா, நீ அவதான் ஊத்திட்டாங்க, அவ இல்லங்கன்னு யார நம்ப? ஏத்தே நானே என் தங்கச்சியும் பார்த்தே, இவட்ட வேணா கேட்டு பாருங்க. ஆமா தேவிய ஊத்துனதை நான் பார்த்தேன். கால் தடிக்கலாம் என்ன ஊத்தல, தேவிய குனிஞ்சின்னு வேன்னு ஊத்திட்டு பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் அவிய ஊத்துனது நாங்க பார்த்தோங்கறிய. அவிய ரெண்டு பேரும் கை தடிக்கி கால் தடிக்கி தான் நாங்க ஊத்திட்டோங்க. அவ யார் சொல்லியத நான் நம்ப? ஏல குசுப்பு, இந்த சரோஜா சொல்லிய மாதிரி ஏதாவது உண்மையில இருந்துன்னு வெச்சுக்கியா, இதெல்லாம் சரி வராது சொல்லிட்டேன். அதுக்கு வர நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ செஞ்ச வேலை ஒருத்தரை கொல்றதுக்கு சமம். ஏத்தி தெரியாம தான் ஊத்திச்சு. இந்த சரோஜா தான் முழங்காலுக்கும் மொட்டை தாய்க்கும் முடிச்சு போட பாக்கா. இத கொண்டு போய் எது கூட சேர்க்க பாருங்க. நாங்க எதையுமே யோசிக்கவே இல்ல. அவளா கற்பனை கதை கட்டிய மனசுல கடந்து இது உறுத்திக்கிட்டே இருக்கும்னு நினைக்கேன். இவிய குடும்பம் தானே திருட்டு வேலை பார்த்துச்சு. இவிய அம்மா தானே கவரிங் செயின் வாங்கி போட்டு நம்மள ஏமாத்துனாவ. அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு போய் சொல்லியிருக்கிய, இந்த விஷயத்துல மட்டும் உண்மையா சொல்லுவிய? ஆமாத்தே, எங்க மேல வீண் பலி போடியா? எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி போய் சொல்லிட்டு வராத்தே, இதெல்லாம் நம்பாதங்க. இந்த சரோஜா முதல்ல இந்த வீட்டு பக்கமே சேர்க்காதங்க. ஏல குசுப்பு, நீ வாய மூடு. உனக்கு வர வர பேசவே தெரியல. ஏல செல்லம்மா, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அந்த குசுப்பு கூட சேர்ந்து? ஏம்மா என்னையவே சந்தேகப்படுறீங்களோ? அவ சொல்றதா நம்புறீங்களோ? ஏல நான் யாரையும் நம்பல. ஆனா சரோஜா சொன்னது உண்மையா இருந்துன்னு வெச்சுக்க, உங்களால ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன், அவ்வளவுதான். ஏல சரோஜா, ஏனுமோ தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடக்காது. அப்படியே நடந்துச்சுன்னு வெச்சுக்கியா, நான் பாத்துக்கிட்டே வியல்வல. ஏத்தே என் தங்கச்சிக்கு சின்னதா ஏதாவது அடிபட்டாலும் சரி, இதுக்கு மேல இவதான் காரணம் நான் சொல்லுவேன். அதனால இவளோட ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, கண்டிச்சு வைங்க. சரில நான் பாத்துக்கிட்டேன். ஏல செல்லம்மா குசுப்பு, சரோஜா சொன்ன மாதிரி அவ தங்கச்சிக்கு ஒரு கீறல் விழுந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் அதை பார்த்துட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். தண்டனை கடுமையா இருக்கும், பாத்துக்கிடுங்க. ஏ சரோஜினி, இப்பயாவது புரியுதா அக்கா சொன்னது உண்மை? நீ ஆமாக்கா, அஸ்வின் அப்படின்னு உன்ட்ட உண்மைதாக்கா சொல்லியிருக்கான். அவன் என்கிட்ட உண்மையதான் சொல்லுவான், உண்மையாதான் இருப்பான். அந்த குஷ்பம் செல்லமாவா உன் மேல பொறாமையில தான் இருக்கா வேணா. நீ தான் விழிப்புணர்வோட இருக்கணும். தூங்கிட்டு இருந்தா கூட காதை தூங்க விடக்கூடாது. நம்மளை சுத்தி என்ன நடக்கு என்ன பேசியவன்னு தெரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு எண்ணெய் ஊத்த வந்தவிய நாளைக்கு தலானிதிக்கு மூஞ்சில அமுக்க மாட்டாவன்னு என்ன நிச்சயம்? அதனால கதவை நல்லா பூட்டிட்டு தூங்க பாரு. சரி
சரிக்கா. நான் உன் அக்கா என்ன சொன்னாலும் அதுல உண்மை இருக்கா? என்னையாவது என்னை சந்தேகப்படாத. நான் சொல்லியதெல்லாம் உண்மை, நீ தெரிஞ்சுக்க. மத்தவங்கள நம்பியதெல்லாம் விடு. முக்கியமா இந்த செல்லமாவையும் குசுப்பையும் நீ நம்பவே நம்பாத. குசுப்பெல்லாம் முக்கியமா எந்த காலத்துலயும் நீ நம்பிடாத, கிட்டையும் சேர்த்துறாத. சரிக்கா. ஆனா ஒரே வீட்டுல இருந்துட்டு எப்படியா வீல சேர்க்காம இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் துரோகிகள். அவகிட்ட எல்லாம் நெருங்கவும் கூடாது, உங்ககிட்ட நெருங்க விடக்கூடாது. என்னமையாவது உஷாரா இருக்க பாரு. வெளுத்ததெல்லாம் பால்னி நம்பிட்டு இருக்க வேண்டியது. அவியல என்ன நம்பாத, சரியா? சரிக்கா. அவியலோட பேசுறதையும் குறைச்சிரு. ஆனா ஊன்ட்டு போ. பேசாம இருந்தா ஏதாவது நினைப்பாவக்கா. ஒரே வீட்டுக்குள்ள வேற இருக்கும், ஒரே கிச்சன்ல சமைக்கும். அப்படி இருக்கும்போது அவிட்ட பேசாம எப்படி இருக்க முடியும்? அதான் சொல்லியல, ஆனா ஊன்னு சொல்லிக்க. அதுக்கு மேல உட்காந்து டீட்டெயில் எல்லாம் பேசாத. இங்க பார் சரோஜினி, உன்னைய நீ தான் பாத்துக்கிடானா. வெளியே ஒரு அடி எடுத்து வைக்கும் போதா கவனமா எடுத்து வை. அதான் அத்தை சொல்லிட்டு போயிட்டாவளாக்கா. என்ன சின்னதா ஏதாவது கீரல் எனக்கு விழுந்தாலும் அவியதான் பொறுப்பு நீ. அதனால என்ன குஷ்பக்கா ஒன்றும் செய்ய மாட்டாவ. ஆமா, நீ மட்டும் தான் இதை சொல்லிக்கிட்டு தெரியனா. எனக்குலாம் அவிய மேல நம்பிக்கை கிடையாது. அவியெல்லாம் எந்த காலத்துலயும் திருந்திக்கிட மாட்டாவ. ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாவ. அத்தை சொல்லிட்டாவே ஒன்றும் நடக்காதுன்னு நீ கேர்லெஸ்ஸா இருக்காண்டா. என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம், நீ கவனமா இரு. சரிக்கா. நான் போயிட்டு வரேன். இங்க என்ன நடந்துச்சு அதெல்லாம் உன் புருஷன் தோணி சொல்லிரு. அவர்கிட்டயா? வேண்டாக்கா. சொல்லி வையேனை. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கவே யாரையும் அவருக்கும் தெரியும். அவரும் அத்தை மாதிரியே நம்ப மாட்டாருக்கா. நம்பியாரோ நம்பலையோ, நீ சொல்ல வேண்டியது உன் கடமை, நீ சொல்லு. நான் போயிட்டு வரேன். சரிக்கா. மாமாட்ட அவிய மைனை பத்தி அவிய அக்களை பத்தியும் எப்படி சொல்ல? அவிய என்னை பத்தி என்ன நினைப்பாவளோ தெரியலையே. மைனி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம் எங்க அம்மாட்ட இருந்து. மாட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். எங்க அம்மா கஞ்சி காய்ச்சி ஊத்திருப்பா. செல்லம்மா, அந்த சரோஜாக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சது? நம்ம பார்த்து பார்த்து ஒரு இடத்துல தானே பேசணும். என்ன ஊத்த போது இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்ல. கிச்சன்ல பேசணும், அப்புறம் இதோ இந்த ரூம்ல தான் பேசணும். இந்த விஷயம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? மைனி அதான் சரோஜா சொன்னாலே, இங்கே ஏதாவது சுத்திட்டு இருக்காளா அப்பத்துல இருந்து. நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல செல்லம்மா. நீயும் நானும் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். அந்த இடத்துல யாருமே கிடையாது. நம்ம பார்த்து பார்த்து தானே பேசிட்டு இருந்தோம். மைனி, அப்ப என்னைய சந்தேகப்படுறீங்களோ? நான் போய் சொல்லிப்பேன் நினைக்கிறீங்களோ? இல்ல செல்லம்மா, இந்த வீட்ல இருந்து யாரோ போய் அவட்ட சொல்லி கொடுத்துருப்பாவளான்னு எனக்கு தோணுது. இந்த வீட்ல இருந்து யார் மைனி போய் சொல்லி கொடுத்துருக்க போறாவ? உங்களுக்கு எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். அந்த சரோஜா தான் அப்பதே வந்து நின்னுட்டு ஒட்டு கேட்டிருக்கா. இல்ல செல்லம்மா, அவ இங்க வந்திருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். மைனி, நம்ம எண்ணெய் ஊத்தும் போது கூட அவ அதுலயே தான் நின்னு பாத்துட்டு இருந்திருக்கா. நம்ம அதை கூட கண்டுபிடிக்கலையே. அவ மட்டும் இல்ல, அவ தங்கச்சிக்காரியே நின்றுக்கா. நம்ம எதையுமே நோட் பண்ணாம தான் உள்ள இருக்கான்னு நினைச்சிட்டு எண்ணெய் ஊத்திட்டோம். நீ தான் செல்லம்மா ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டா. மைனி, ரூம்ல தான் இருந்தா மைனி, நான் பார்த்தேன். சத்தம் கூட கேட்டுச்சு. இந்த சரோஜாட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பா போல. நான் கூட ஏதோ போன்ல பேசியாலோ உங்க அம்மாட்டேன்னு நினைச்சிட்டேன். பேரவ எப்படி செல்லம்மா நீங்க வரதுக்குள்ள அவ்வளவு வெளியே வந்து நின்னாலுவே? அதான் மைனி, எனக்கும் தெரியல. நான் ரூம்குள்ள தான் கிடக்கான்னு நினைச்சேன். அதனால தானே அதுல எண்ணெய் ஊத்துங்கன்னு சொன்னேன். சுத்த நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்துட்டு வந்தேன் மைனி. ரூம்ல தான் இருந்தா. அதுக்குள்ள வெளியே வந்து நின்றுக்கா பாருங்களா. நம்மள கையும் களவுமா அக்காலும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும்னு இப்படி செஞ்சிருக்காளுவே. மைனி, ஒருவேளை அந்த சரோஜினி நம்ம பேசுறத பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டிருப்பாளோ? என்னன்னு தெரியலையே செல்லம்மா. எப்படி கேட்டானே தெரியலையே. நம்ம எப்படி எண்ணெய் ஊத்தலாம், எங்க எண்ணெய் ஊத்தலாம், இதை பத்தியே யோசிச்சிட்டோம் மைனி. அக்கம் பக்கத்துல யாராவது நிக்காவளா, நம்மள கவனிக்காவலாங்கிறதையே யோசிக்கவே இல்லை. ஆமா செல்லம்மா, அந்த சரோஜா எப்படி கேட்டானே தெரியலையே. இல்ல இந்த வீட்ல இருந்து அவளுக்கு யாராவது உதவி செய்யறாங்களான்னு தெரியல. மைனி, ஒருவேளை எதுவும் கேமரா மாட்டிருப்பாளோ? சீச்சி, அப்படிலாம் இருக்காது மைனி. சரோஜினி சரியான ஆளு. எனக்கு என்னமோ அப்படி இருக்குமோன்னு தோணுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை செல்லம்மா. யாரும் ஒருத்தவிய நம்ம பேசும்போது ஒட்டு கேட்டிருக்காவ. அத அந்த சரோஜா கிட்ட சொல்லி கொடுத்துருக்காவ. வேற யாரும் இருக்காது மைனி, சரோஜினியா தான் இருக்கும். நம்ம பேசிட்டு இருந்தத எப்படியோ கேட்டுட்டா. ஓடி போய் அவ அக்காக்காரி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன்னா சரோஜினி இந்த வீட்டுல நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கா பத்தியலா. அவளே வந்து கேட்டா நல்ல வேஷம் கலைஞ்சிரும்னு அக்காக்காரிய கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த சரோஜா ஆடுன்னு ஆடிட்டு போயிட்டா. நம்ம கேட்ட நேரம் எண்ணெய் ஊத்துன பிறகு அவளை பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தா கூட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம். எண்ணெய் ஊத்துனதுனால இப்ப எங்க அம்மைக்கும் டவுட் வந்துருச்சு. இனி சின்னதா இந்த வீட்டுல ஏதாவது நடந்தாலும் சரி நம்மளதான் சொல்லுவா மைனி. முக்கியமா அந்த சரோஜினிக்கு எதுவுமே நடக்காம நம்ம தான் பாத்துக்கிடணும். ஏன்னா எங்க அம்மா சொன்னாவ பத்தியல, சின்னதா ஒரு கீரல் விழுந்தாலும் நம்மள சும்மா விட மாட்டாவலாம். அதுக்காக காய் வெட்டும் போது அவ சின்னதா கீரல் போட்டுக்கிடுவா. அதுக்கும் நம்மளா காரணம் மைனி. அவ நம்ம தான் காரணம்னு சொல்லுவா மைனி. எங்க அம்மையை நம்புவாவ. இனி அவளை எதுவுமே பண்ணக்கூடாது மைனி. செல்லம்மா, இது வரைக்கும் அவளை ஒண்ணுமே நம்ம செய்யவே இல்லை. அவ எவ்வளவு கெட்டது செஞ்சிருக்கா. ஒரு வார்த்தை கூட அவளை கேட்கல. வயிற்றுச்சலா இருக்கு செல்லம்மா.
பொறுமையா இருங்க மைனி, கல்யாணத்துக்கு எப்படியும் அவங்க அம்மா வரதானே செய்வாவே. வருவாவளோ, நடிச்சிட்டு படுத்து கிடப்பாவளோ. சரோஜா நம்மளோட பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாளே, அதான் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. இதுக்காகவே அவ அம்மா இங்க வர விட மாட்டா. ஆமா மைனி, ஏதாவது ஒண்ணு செஞ்சு சரோஜா அம்மா இங்க வர வைக்கணும். அவையில 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு